புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மிக அருமையான ஒரு ஜீவ வார்த்தை. அநேக முறை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அநேக ஆலோசனைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேத வசனம் மூலமாய் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவாராக. மீண்டும் வாசிக்கலாமே. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாருங்கள், ஆண்டவராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்கு அவர் மாம்ச பிரகாரமாய் இருந்த நாட்களிலே ஏராளமான ஜனங்களுக்கு அவர் விலையேற பெற்ற வார்த்தைகளை பேசினது மட்டுமல்ல, யார் யார் வியாதியோடு சோர்வோடு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அவரை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் பூரண சுகத்தை வாய்க்க செய்தார் இல்லையா? இங்கே கூட அநேக நாட்கள் வியாதியோடு போராடி கொண்டிருந்த ஒருவன் அவரை தேடி வருகிறான். வந்து, ஐயா, நீர் என்னை சுத்தமாக்க வேண்டும், நீர் என்னை சுத்தமாக்க. என்ன அர்த்தம்? பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திலே இந்த வியாதி உள்ளவர்களை, அதாவது இந்த வியாதி எந்த வியாதி? குஷ்டரோகம் உள்ளவர்களை தீட்டாக அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? தீட்டாக, ஒரு மோசமான ஒரு வியாதியை போல பார்ப்பார்கள். ஆகவே அவன் வந்து என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும் என்ற வார்த்தையை அல்லது ஆரோக்கியம் வேண்டும் என்ற வார்த்தை அல்ல, நீர் என்னை சுத்தமாக்கும், உமக்கு சித்தமானால் நீர் என்னை. ஆனால் இன்டைரக்டான அர்த்தம் என்ன? ஆண்டவரே, எனக்கு என்ன வேண்டும்? சுகம் வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் ஆண்டவரே என்றுதான் அவன் கேட்கிறான். கேட்ட அந்த வியாதியஸ்தனுக்கு ஆண்டவர் கூறின அருமையான ஒரு பதில் என்ன சொல்லுகிறார்? அதாவது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. நீ சுத்தமாய் மாறுவது, நீ ஆரோக்கியமாய் நீ மாறுவது என்னுடைய சித்தம். நீ சுகமாகு மகனே, நீ சுத்தமாகு என்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய ஆசை எல்லாரையும் குறித்து, இங்கே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் குறித்து என்ன? நாம் சுகமாய் சுத்தமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் ஆகிய மீட்பர் இயேசு தேவன் இந்த உலகத்திலே வந்து ஒரு பேபியாய், ஒரு குழந்தையாய் அவர் பிறந்ததற்கு பிரதான நோக்கம் என்ன? பாவிகளை மீட்பது இல்லையா? ஆண்டவரை விட்டு, பிதாவாகிய தேவனை விட்டு தூரம் போன மக்களாகிய உங்களையும் என்னையும் மீட்பதுதான் பிரதான நோக்கம். மீட்டு நீதிமான்களாய் மாற்றி அந்த மோட்சத்திலே சேர்க்கிற விஷயம். இதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து மாம்ச உருவெடுத்து பிறந்தார். அதோடு இணைந்து ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சுகமாய்
பலனாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதுதான். ஆமென், ஹல்லேலூயா. வியாதியோடு கூட, சோர்வோடு கூட எத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள், ஏன் ஆண்டுகள் ஒருவேளை நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கலாம். இந்த வியாதிக்கு, இந்த சோர்வுக்கு, இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று பாரத்தோடு, ஆண்டவரே எனக்கும் ஒரு பூரண ஆரோக்கியம் வேண்டுமே என்ற வேதனையோடு கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அவருடைய வார்த்தையை, அவருடைய வேத வசனத்தை உன்னிப்பாக, கூர்மையாக, ஆண்டவரே நீர் பேசுகிற இந்த தேவ வார்த்தை அது சத்தமா எனக்காக என்ற உணர்வோடு அதை கேளுங்க. அது எங்களுக்காக என்று மொத்தமாக கூற முடிந்தாலும் அது யாருக்காக? எனக்காக, என் வாழ்க்கைக்காக அவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் நிச்சயமாய் சுகமாய் பலனாய் ஆரோக்கியமாய் ஜீவிப்பேன் என்ற உணர்வோடு கூட அவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பாரத்தோடு கூட, வியாதியோடு பல நாட்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த விஷயத்திற்கு கர்த்தர் இயேசு ஒரு முடிவு கட்டி நீங்கள் சுகமும் பலனும் பெற்றவர்களாய் நிம்மதியோடு ஜீவிப்பதுதான், ஜீவிக்க வேண்டும் என்ற காரியம்தான் அவருடைய சித்தம். ஆமென். இந்த வியாதியசன் கொஞ்சம் திங்க் பண்ணி, கொஞ்சம் யோசித்து அங்க வர்றான். ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா? ஆண்டவர் என்னை ஆரோக்கியமாக்குவாரா மாட்டாரா? நம்ம போய் என்ன செய்வோம்? அவர்கிட்ட கேட்போம். எப்படி? நம்ம போய் அவர்கிட்ட கேட்போம். எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் அவர் சுகம் தர்றாரு. பட் எனக்கு இருக்கிறது குஷ்டரோகம், அநேக நாட்கள், அநேக ஆண்டுகள் உள்ள வியாதி. இந்த வியாதியை அவர் நீக்குவாரா மாட்டாரா என்று சொல்லி வந்து, அப்பா உங்க சித்தம்னா எப்படி? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அப்கோர்ஸ் அது எனக்கு தேவை, அந்த சுகம், அந்த ஆரோக்கியம் எனக்கு வேண்டும் தான். ஆனால் இஃப் யூ வில், உங்க சித்தம்னா நீங்க என்ன செய்யுங்க? என்னை சுகமாக்குங்கப்பா. எத்தனையோ மாதங்கள் நான் ரொம்ப பாரப்பட்டு இருக்கேன். ஊர் என்னை சேர்த்து கொள்ள மாட்டேங்கிறது. யாரும் என்னோடு ஃப்ரீயாய் பேசுவதில்லை. காரணம், தீட்டை போல இருக்கிற அந்த வியாதியினாலே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னாலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. அப்பா உங்க சித்தம்னா எனக்கு என்ன செய்யுங்க? எனக்கு சுகம். அடுத்த வினாடி வருகிறது, எனக்கு சித்தம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, சுகமாகிக் கொள் மகனே. நீ சுகமாய் இருப்பதுதான் என்னுடைய சித்தம். எத்தனை கிருபையுள்ள ஆண்டவர்! நறுமையான கொடுகையில யார் இங்கே வியாதியோடு இருக்கிறீர்கள்? அநேக மாதங்களாக ஒருவேளை நீங்கள் சோர்வோடு இங்கே வந்திருக்கிறீர்களா? தேவ வார்த்தையை அற்பமாய் எண்ணாதீர்கள். கர்த்தர் உங்களோடு தான் தெளிவாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். ஆமென். நீங்களும் நானும் சுகமாய் ஆரோக்கியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆகவேதான் அவர் உலகத்திற்கு உங்களை போல என்னை போல உருவெடுத்து
அவர் வந்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது வியாதியோடு அவரை யார் யார் தேடி வந்தார்களோ அவர்கள் ஒருவருக்கு கூட அவர் மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. இருக்குதா அப்படி ஏதாவது ஒரு சாட்சி? உனக்கு என்னால ஆரோக்கியம் கொடுக்க முடியாது, நீ போலாம், அப்படி இருக்கா? ஒன்று கூட கிடையாது. உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுளே, மகனே நீ சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று மன்னித்து எழுந்து நட. எத்தனை வசனங்கள், எத்தனை! இந்த உலகத்திலே அவர் மாம்ச பிரகாரமாய் இருந்த பொழுது யாருக்கும் அவர் நான் சுகமாக்க மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. ஆமாவா இல்லையா? நான் ஆரோக்கியத்தை உங்களுக்கு உண்டாக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவே கிடையாது. வியாதியோடு, வேதனையோடு, சோர்வோடு, உடலிலே பலன் இல்லாதபடிக்கு யாரெல்லாம் அந்த கர்த்தரை தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர் சுகம் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுடைய அந்த சரீரத்திலே இருந்த அவர்கள் பலவீனங்களை அவர் மாற்றி கொடுத்தார். அத்தனை கிருபையுள்ள கர்த்தர். பாருங்கள், வேதத்தின் பல வசனங்களிலே அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். பல வசனங்களிலே, எல்லாவற்றையும் நம்மாலே வாசிப்பதற்கு நேரம் இல்லை, சில வசனங்களை மட்டும். ரோமர் புஸ்தகம் 8:26 வேகமாய் வாசியுங்கள். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி போதுங்க. இந்த வசனத்திலே ஆவிக்குரிய ரீதியான ஒரு அர்த்தத்தோடு நாம் அதை வாசித்தாலும் அதிலே ஆரோக்கியமும் உள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். ஆவியானவர் அவர் என்ன செய்றாரா? சத்தமா அவர் உங்களுடைய என்னுடைய பலவீனங்களில் பாவத்தை அவர் வீக்காக அவர் பார்ப்பதில்லை, பாவத்தை மீறுதலாக பார்க்கிறார், மீறுகிற ஒன்றாக. ஆனால் உடலிலே அல்லது சூழ்நிலைகளிலே வீக்காக இருக்கிறதைத்தான் இங்கே என்ன வார்த்தை? பலவீனம், முடியாத ஒரு தன்மை, முடியாத தன்மை. அந்த நேரங்களிலே அவர் என்ன செய்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, வாயில அறிக்கை இடுங்க. என்னங்க செய்யறாரு? உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, அநேக முறை நாம் பார்த்தறிந்த வசனம் தான் 3 யோவான் புஸ்தகம் 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா என்னங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா ஜீவிப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்கிறார் ஆண்டவர். சுகமாயிருக்க. உண்மையென கண்பானவர்களே, இன்னும் பல வசனங்கள் உண்டு, நான் வேகமாய் போகிறேன். இன்றைக்கும் கூட ஆரோக்கிய தேவையோடு உள்ளத்தின் பாரத்தோடு வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அவர் பரிபூரண ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அவர் வல்லவராயிருக்கிறார். ஆவிக்குரிய காரியத்திற்கு மட்டும் ஆண்டவர் தேவன் அல்ல. என்னங்க? ஆவிக்குரிய காரியத்திற்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. போன வாரத்திலே நாம் ஒரு வார்த்தையை சிந்தித்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கிறது?
இதோடு லிங்கா இருக்கிறத நீங்க சிந்திக்கணும். எந்த க்ளூவும் கொடுக்க மாட்டேன். போன வாரத்தில் சொல்லுங்க பாருங்க, போன வாரம் ஞாபகத்தில் வச்சு சொல்லுங்க. ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவ பக்தி. ஓகே, பலன், வெரி குட். யோசிங்க. ஆவிக்குரிய காரியத்திற்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது. எது? தேவ பக்தி. அதாவது அவரோடு இருக்கிற அந்த உறவு ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டுமானது என்பதல்ல, உலகத்தின் வாழ்க்கையில. ஆகவேதான் அவர் மாம்ச பிரகாரமாய் இருந்த பொழுது ஒன்றுமே செய்யாம அப்படியே டைரக்டா எங்க போல, சிலுவைக்கு போல. அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டே அவரை தேடி வந்தவர்களுக்கு சரீர பிரகாரமான சுகத்தையும் அவர் கொடுத்தார். அவர் இரண்டிற்குமான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அதை யார் உண்மையாய் விசுவாசிக்கிறீர்களோ உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஆமென். இதெல்லாம் தியானிக்கணும். சும்மா அப்படியே அப்படியே மந்துன்னு இருந்தா சுகம் தூரமா போய்கிட்டு தான் இருக்கும். தியானிக்கணும். இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? ஆவிக்குரிய காரியத்திற்கு அவர் தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் போதுமானவர் என்ற ஆவிக்குரிய அறிவு இருக்க வேண்டும். அது உங்களை பலனாய் வாழ வைக்கும். ஆமென். அது உங்களை சத்துவமாய் வாழ வைக்கும். அநேக முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம், திரும்பவும் வாசிக்கலாமே. ஏசாயா புஸ்தகம் ஏசாயா 40 நினைக்கிறேன். எடுங்க பார்ப்போம். ஏசாயா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என்னங்க வாசிக்கிறோம்? என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு தேவை தேவ பக்தி. உங்க ஜெபம், உங்க வேத வாசிப்பு, உங்க காணிக்கை, உங்களுடைய ஆத்தும ஆதாய ஊழியம். அப்படியா? நீங்க நல்லா இருப்பதும் அவருக்கு தேவையான ஒன்று. ஆமென். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் வாக்கு தத்தமாய் கூறியிருக்க மாட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறாராம். உள்ள சோர்வாயிருந்தாலும் உடல் சோர்வாயிருந்தாலும் அவர் பலன் தர்றார். அப்புறம் என்ன செய்யறாரா? போதுமான பலன். அதாவது உடலிலே சத்துவம், ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல, பெருக பண்ணுகிறார். எவ்ரிடே கூட வைக்கிறார். அப்புறம் கீழே வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்னங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என்னது? என்ன அர்த்தம்? அவருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து, என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு நாள் ஒருவேளை அவர்களாலே எழும்பவே முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, பலனே இல்லை. ஆனால்
கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பக்தியான வாழ்க்கை இருந்தா செட்டைகளை அடிக்க வைப்பார், எழும்ப வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பக்தி, தேவன் அந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல இந்த ஜீவனுக்கும். ஆமென். ஒன்றும் இல்லைங்க, யார் பலனாய் இருக்கிறாரோ, யார் உங்களை வாழ வைக்கிறாரோ, யார் உங்களுக்கு பூரணமான சுகத்தை உண்டு பண்ண முடியுமோ அவரை உறுதியா நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சுக்கணுமா இல்லையா? சிலர் என்ன சிந்திக்கிறோம், அந்த ஜீவனுக்குரியதை தேடாம விட்டுட்டு இந்த ஜீவனுக்குரியதை மட்டும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவரால எனக்கு சுகம் வேணும், ஆண்டவரால எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரால எனக்கு ஆரோக்கியம் வேணும், ஆண்டவராலே. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு. ஆமென், சொல்லுங்க சத்தமா, எனக்கு சித்தம் உண்டு. நீ சுத்தமாக, நீ சுகமா இருக்க முடியும், நீ சுகமா இருப்பதுதான் என்னுடைய சித்தம் சொல்றாரு. வேதம் இதற்கு, அதாவது நாம் சுகமா இருப்பதற்கான சில ஆலோசனைகளை வேதம் கூறுகிறது. வேகமா நம்ம பார்த்து முடிக்கிறோம். அதே மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால், என்னங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இங்க பாருங்க, எல்லாருக்கும் சுகமும் பலனும் தேவை. எல்லாருக்கும். எனக்கு ஆரோக்கியம் வேண்டாம், தூக்குங்க பாப்போம். நான் ஃபிட்டா இருக்கேன் பிரதர், நோ நீட். எனக்கு அந்த ஜீவனுக்கு மட்டும் அவர் ஏதாவது செஞ்சா போதும், தூக்குங்க கைய. இருக்கீங்களா? எல்லாருக்கும். ஆமென். எல்லாரும் அந்த அந்த தேவையோடு இருக்கிறோம். அதற்கு வேதம் சில ஆலோசனைகளை கூறுது. அதை ரொம்ப உன்னிப்பா என்ன செய்யணும், அதை கேட்கணும். மீண்டும் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். பாருங்களேன், வியாதியோடு இருந்தாலும், போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும், சித்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? சித்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட வியாதி உள்ளவன் ஒரு குஷ்டரோகி, அவனுடைய சூழல் எந்த விதத்திலே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஊருக்குள்ள அவனால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா வர முடியாது. அப்படியே ஒருவேளை அந்த வீட்டார் அவனுக்கு சென்று சாப்பாடு கொடுக்கவோ அல்லது வேறு ஏதாவது, இப்பதான் ஊருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம், அப்பெல்லாம் அப்படி இருக்க முடியாது. வேதம் சில விதிகளை அன்றைக்கு போட்டு வச்சு, இப்படி இப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும். உடலிலே வியாதி, பயங்கரமான சோர்வு இருந்திருக்கும், அந்த போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அதற்கு உட்பட்டு நான் வாழ வேண்டும் என்ற உணர்வாய் இருந்தவன். அப்படிப்பட்டவனை சுகம் என்ன செய்கிறது, தேடி வருகிறது. சித்தத்துக்குட்பட்ட வாழ்க்கை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை நன்கு அறிந்து அதற்கு அடிபணிந்து அதற்கு இசைந்து வாழ்ந்தவனை சுகம் தேடி வரும். ஆமென். ஆரோக்கியம் தேடி வரும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவ சித்தத்தை முன்னே வையுங்கள். தேவ சித்தத்தை, உங்களை குறித்த, உங்களை பற்றிய தேவ திட்டத்தை முன்வையுங்க. அதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காம சுகத்தை மட்டும் சிந்திக்காதீங்க. என்னங்க, சுகத்தை மட்டும்
சிந்திக்காதீங்க. ஆரோக்கியத்தை மட்டும் சிந்திக்காதீங்க. தேவ சித்தத்தை உணருங்கள். என்ன தேவ சித்தம், என்னை குறித்து அவனுடைய திட்டம் என்ன, அவனுடைய சித்தம் என்ன என்ற புரிதல் இருக்க வேண்டும். அந்த புரிதலோடு வந்து அமைதியா கேட்கிற, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா என்னை சுகமாக்குங்க. ஆக்சுவலா உள்ள இருக்கிற அர்த்தம் பெரிய அர்த்தம். நான் தீட்டுள்ளவன், நான் தூரமா தான் இருக்க வேண்டியவன், அவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை. உங்களுக்கு சித்தம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க. ஆண்டவர் அவரை தேடி வந்தவனுடைய அந்த முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய இருதயத்தை வியாதியோடு போராடிட்டு வர்றான். இப்படிப்பட்ட வியாதியா இருக்கிறவன் பேசாம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடலாம், செத்து கூட போயிடலான்னு சிந்திக்கிற அநேகர் இருக்கும் பொழுது, தேவ சித்தத்துக்கு உட்பட்டு அதற்கு அடிபணிந்து வாழ்கிற மனுஷன் அல்லவா, அப்ப இவனுக்கு கண்டிப்பா எத்தனை பேர் அப்படி வாழ்றோம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களாக. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் என்ன விரும்புகிறோமோ அதுதானே முன்னே வந்து நிற்கிறது. நான் என்ன விரும்புகிறேன், என் பிள்ளை, என் பையன், எங்க வீட்டுக்காரு, என் மனைவி, எங்க அம்மா அப்பா இவங்க என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அதுவல்ல வாழ்க்கை. அவரோடு நீங்கள் இணைந்து இருப்பது உண்மையானால் அவருடைய விருப்பத்தை முன்னே வையுங்கள். ஆமேன். அவருடைய சித்தத்தை சுகம் தேடி வரும். ஆமேன். ரோமர் 8:26 என்ன வாசித்தோம்? ஆவியானவரும் உதவி செய்கிறார். உங்க ஜெபத்தை கேட்டு இல்ல, அவராகவே உதவி செய்கிறார். யாருக்கு? சித்தத்துக்குட்பட்டு இருப்பவர்களுக்கு. அநேகருடைய வாழ்க்கையில சித்தம் எங்கேயோ இருக்கிறது அல்லவா. சித்தம் ஒரு பக்கம், வாழ்க்கை ஒரு பக்கம். பேருக்கு கிறிஸ்தவர்களாக இல்லையா, இந்த உலக பார்வைக்கு பார்த்தால் ஒரு கிறிஸ்தவர்களாக வேதாகமம் உண்டு, பாடல் புத்தகம் உண்டு, இது இரண்டும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேக் உண்டு. பார்த்தால் இவர்கள் யார்தான் கிறிஸ்தவர்கள் என்ற தோற்றமும் உண்டு. ஆனால் உள்ளத்திலோ தேவ சித்தம் இல்லை, அவர்கள் சித்தம். எப்படி சுகம் வரும்? கொஞ்சம் யோசிங்க. உங்க வேதனையை, உங்க கஷ்டத்தை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு ஜீவிக்கிறதன் மூலமாக ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஈடுபட விடுகிறீர்கள். நீங்க வாங்க ஆண்டவரே சொல்லாம சொல்றீங்க. தேவ சித்தத்துக்கு உட்பட்டு வாழ்றப்ப, தேவ சித்தத்துக்கு உட்படாம என் விருப்பம், என் உள்ளம் என்ன பேசுதோ, என் உள்ளம், என் மனசு, அல்லது என் பிள்ளைகள், என் புருஷன், அல்லது என் மனைவி என்று நாம ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதன்படி வாழும் பொழுது தேவன் உள்ளே வந்து கிரியை செய்ய நம்மையும் அறியாமல் விடுவதில்லை அவரை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு இருக்கா காது இருக்கா? யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. கண்ணு இருக்கா காது இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். உங்க விருப்பம், உங்க சித்தத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையை சுற்றி ஒரு பெரிய வேலையை போட்டு கொண்டீர்களே, அவர் எப்படி உள்ள வர முடியும்? அவர் எப்படி ஈடுபட முடியும்? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு வாழ பிரயாசப்படுங்க. தேவ சித்தத்தை வாழ்க்கையினுடைய முன்னதாக வையுங்கள். சுகம் தேடி வரும். அதனுடைய சித்தம் என்ன? நீங்கள் நன்றாய் இருப்பதுதான். அதனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து
என் வாழ்க்கை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் சொல்வாரு, வேதத்தை படி நல்லா புரிஞ்சுக்குவ அப்படின்வாரு. ஆமென். வேதத்துல தான் அவருடைய சித்தம் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது, அதே மத்தேயு 8:2 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து. மார்க்கு சுவிசேஷம் 1:40 வாசிங்க. 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. என்னங்க சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷத்திலையும் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வேதவசனத்தை வாசிங்க. பின்பு அவர் பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து. என்னங்க முகங்குப்புற விழுந்து 3 இடத்துல வாசிக்கிறோம். 1 வந்து பணிந்து, 2வது வந்து முழங்கால் படியிட்டு, 3வது முகங்குப்புற விழுந்து. 3மே உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூல பார்க்கறாங்க. என்ன அர்த்தம் இதில் அடங்கி இருக்கிறது? சுகம் வேண்டும், ஆரோக்கியம் கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்த முயற்சிகளை காட்டுகிறது. அவன் எடுத்த வாஞ்சையுள்ள பிரயாசத்தை அது காட்டுகிறது. ஆவியானவராய் கர்த்தர் அதை தெளிவாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். வந்து பணிந்து, வந்து நின்று கொண்டு, ஆண்டவரே இஃப் யூ வில் ப்ளீஸ் ஹீல் மீ லார்ட் அப்படி கேட்கல, வந்து பணிந்து. 2வது வந்து முழங்கால் படியிட்டு நீல் டவுன் போட்டுட்டான். 3வது முகங்குப்புற, இயேசுவே எப்படியாவது எனக்கு. 3லும் இருக்கிற அர்த்தம் வாஞ்சையுள்ள பிரயாசத்தை காட்டுது. அதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆரோக்கியம் வேண்டி, சுகம் வேண்டி நம்மிலே அநேகர் பாரத்தோடு இருக்கிறோம் தானே, ஆர்வத்தோடு நாம் இருக்கிறோம் தானே. ஆரோக்கியமும் சுகமும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் கொஞ்சமேனும் அதற்கேற்ற பிரயாசம் வேண்டும். என்ன வேண்டுங்க? நிறைய பேருக்கு சுகமும் ஆரோக்கியமும் இல்லாமல் ஆவதற்கு காரணம் வாழ்க்கை சூழ்நிலைகளிலே புத்தியினர்களாய் இருப்பதுதான். புத்தியினர்களா எவ்வளவு ஆலோசனைகளை கேட்டாலும் அவர்களுக்கு புத்தி உண்டாவதே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருவன் எடுத்த முயற்சிகளை. சுகமும் ஆரோக்கியம் வேண்டுமானால் பிரயாசப்படணும். என்னங்க செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. என்னங்க பிரயாசம்? 2 பிரயாசம் இருக்கிறது. 1 ஆன்மீக பிரயாசம், ஆன்மீக முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. 2வது சரீர முயற்சி. அநேகருக்கு 2மே கிடையாது. அநேகருக்கு சொல்லுங்க 2மே. சிலருக்கு 1 இருந்தால் இன்னொன்னு இருப்பதில்லை. சிலருக்கு ஆவிக்குரிய முயற்சி இருந்துச்சுன்னா சரீர முயற்சி இருக்கிறது இல்ல. சிலருக்கு சரீர முயற்சி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய முயற்சி. அம்மா, ஆவிக்குரிய முயற்சியும் சரீர முயற்சியும் ஒரு ட்ரெயினுக்கு எப்படி கீழே 2 ட்ராக் இருக்குதா இல்லையா? அது மாதிரி ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்க, சுகம் தாங்க, சுகம் தாங்க. நல்லது, கண்டிப்பா அந்த ஜெபம். இல்லாட்டி ஜெபம் பண்றதே இல்லை. என்ன செய்யலாம்? ஆஸ்பத்திரியா தேடி திரியுது. போய் அங்க ஃபீஸை கட்டி, இங்க ஃபீஸை கட்டி, அதை செய், அப்புறம் வீட்டில் என்ன பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலாமா, இந்த அரிசி நல்லா இருக்குமா, அந்த அரிசி நல்லா இருக்குமா.
ஆண்டவர் பக்கமே வர்றதே இல்லை. ஆன்மீக முயற்சி என்பது என்ன? ஜெபமும் வேதத்தை ஃபாலோ பண்ணுவது. என்னங்க சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டாம் போல தெரியுது. வேணுமா வேண்டாமா? சத்தமா. ஆன்மீக முயற்சி என்பது ஒன்று ஜெபமும் வேதத்தை ஃபாலோ பண்ணுதலும். யாக்கோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்கள் பொன்னும் வெள்ளியும். யாக்கோபு 5ல உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன், கீழே அடுத்து வாசிங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது போதுங்க. என்னது? வியாதி அல்ல பலவீனம் நீங்குவதற்கு ஆவிக்குரிய முயற்சி பிரயாசம் என்ன? ஜெபம். ஆண்டுடைய பிரசன்னத்திலே உங்கள ஒருவன் அவன் துன்பம் இருக்கா, என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆன்மீக முயற்சி. அப்படியே அடுத்து கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இதுவும் ஆன்மீக முயற்சி. என்ன? உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியம் வேணும்னா ஒருத்தருக்கொருத்தர் என்ன பண்ணிருக்கோமோ அதை அறிக்கையிடணும். அவங்களுக்கு விரோதமா இவங்களுக்கு விரோதமா என்ன பேசியிருக்கோமோ என்ன பண்ணிருக்கோமோ அதை அறிக்கையிட்டு விட்டு விடணும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை. இந்த வேலையை நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஏன்? இத பெருசாவே நினைக்கிறதே இல்லை. இத பெருசா சிந்திக்காம இந்த பாவம் பெருகி கொண்டே இருப்பதால மற்ற முயற்சிகளுக்கு எந்த பலனும் இல்லாம போயிருது. உண்மை. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடை, நீங்கள் ஆரோக்கியம் பெறணும்னு சொன்னா உங்கள் குற்றங்களை சொல்லுங்க. சத்தம் வரலையே. நாம ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறோம். என்ன ஸ்மார்ட்? ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுருவோம். முழங்கால போட்டு தெய்வமே மன்னிச்சுருங்க ஆண்டு பேசுறதே. அவங்ககிட்ட போய் ஐயோ அது கொஞ்சம் சாத்தியம் இல்லையே, அது அவங்க அப்புறம் என்னைய அவங்க லோவா நினைச்சிருவாங்களே. எப்படி லோவா? ஆனா இங்க வியாதி லோவா போய்கிட்டு இருக்கு. ஆனா அது முக்கியமா அநேகருக்கு என்ன செய்யறதில்ல, புரியுறதில்ல. நான் மன்னிப்பு கேட்டா, நான் சாரி கேட்டா, நம்ம போய் கொஞ்சம் 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 சாதா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் அன்னைக்கு உங்களை இப்படி பேசிட்டேன் அப்படி சொல்றது ரொம்ப பிரிஸ்டீஜா நினைக்கிறோம், ஈகோவா நினைக்கிறோம். சுகமும் ஈகோ பார்த்துரும். ஜாக்கிரதையா இருங்க. எது ஆரோக்கியமும் வசனம் இருக்கா? நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு விட்டு ஜெபிங்க. எப்படி? ஆனா இத செய்யாம தான் ஜெபிக்கிறோம். அது உள்ளேயே இருக்குது. அதெல்லாம் முடியாது. நோ நோ நோ, அப்படிலாம் நான் போய் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? புரணி மட்டும் ஊரு அப்படியே வாய் கிளிய பேசுறது. அந்த புரணி இந்த புரணி, அப்புறம் இந்த பக்கம் முழங்கால் போட்டு ஆண்டவரே சுகம் சுகம் சுகம். ஆண்டவர் எனக்கு சித்தமில்லை இருப்பார் அவர். ஏன்? அறிக்கையிடுவதற்கு மனம் வர்றதில்லையே. பிரிஸ்டீஜும் ஈகோவும் போட்டியும் பொறாமையும். வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு
நீதிமான் செய்யும் இப்படிப்பட்ட நீதிமான் அறிக்கையிட்டு தாம் மனசு ஃப்ரீ ஆயிருச்சு. சிலருக்கு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்கறது ரொம்ப பிரிச்சு பார்க்குறாங்க. எங்க எங்க புருஷன் மனைவிக்குள்ளேயே, புருஷன் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட கேட்கறதுக்கு அவரு நான் ஆம்பளை, என்ன ஆம்பளை, ஆண்மகம் நான். சரி வீட்டம்மா கொஞ்சம் தாழ்மையா இருக்குன்னு நினைச்சா அதுக்கு மேல ஏறுது, முருங்கை மரம் ஏறுற மாதிரி. நான் எப்படி கேட்கறது, நான் அதெல்லாம் கஷ்டம். அப்ப பலவீனத்தோட இருங்க. யாரு வேணான்னு, யாரு வேணான்ற, ஆஸ்பத்திரி செலவு நிக்கணுமா சொல்லுங்க, ஃப்ரீயா மாறணுமா, ஸ்ட்ரென்த்தா மாறணுமா, இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். ஈகோலாம் பார்க்காதீங்க, ஈகோலாம் பார்க்காதீங்க. சித்தம், நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும். நம்ம தான் அந்த சித்தம் உங்களை தேடி வந்து ஆரோக்கியமாக்காதபடிக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அறிக்கையிடுவோம். பிரெஸ்டீஜ்லாம் பார்க்காத, யாரையும் போட்டியா பொறாமையா, சத்தமா சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்றீங்களா? பார்ப்போம், கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் உங்களுடைய முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு நீதியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்க பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ரைட், உங்க பாதை ஓகேவாகுதுன்னு அர்த்தம். அன்றைக்கு ஒப்பு கொடுங்க, நிச்சயமாய் நீங்க சுகமாய் வாழ முடியும். இதெல்லாம் ஆவிக்குரிய பிரயாசம். ஆமா, இதெல்லாம் ஆவிக்குரிய முயற்சி. வெறுமனே 2 மாத்திரையை போட்டு 2 டானிக்கை வாங்கி குடிச்சு அல்லது அதை இதையும் பண்றது மட்டுமல்ல, இந்த வித ஆவிக்குரிய பிரயாசமும் தேவை. மாத்திரை கூட ஈஸியா போட்டுடலாங்க, இது பண்றதான ரொம்ப கஷ்டம். உண்மைதான். ஆனா பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆரோக்கியப்படுத்துவார். பாருங்க, நீதிமொழிகள்ல 3:8 வாசிங்க. வேகமா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க ப்ளீஸ். நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும், உன் பொருளாலும். போதுங்க. என்ன வாசிக்கிறோம்? அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும், எது? 6:7 வாசிங்க. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. என்ன இந்த வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கும். ஆமென். ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு என்ன உண்டாக்கும்? ஆரோக்கியத்தை. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? உன் எலும்புகளை கூட ஸ்ட்ரென்த்தா வைக்குமா? என்னது? தேவனோடு இருக்கிற ஒரு நல்ல உறவு, தீமையை விட்டு விலகி வாழ்கிற உறவு. பாருங்க, கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வீட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் எலும்பு சூப்பு வச்சு கொடுங்க. என்ன கொடுங்க? கொஞ்சம் அப்படியும் சரியில்லையா, கொஞ்சம் அந்த எலும்பு சூப்பு, இந்த எலும்பு சூப்பு, ஆட்டு எலும்பு இருந்தாலும் எடுங்க, அந்த பீஃப் இருந்தாலும் எடுங்க, அதெல்லாம் சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. இதையும் பாருங்க, இதுதான் ஆரோக்கியத்துக்கான ஆதாரமே. ஆமென். ஒரு நல்ல ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நம்முடைய எலும்புகளுக்கு ஊன், ஆரோக்கியமா. அது மட்டும் இல்ல, 4:22 வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். எவைகள்? 20 வாசிங்க. என் மகனே வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அடுத்து
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. அப்ப என்னன்னு இப்ப என்ன செஞ்சிருச்சு நமக்கு புரிஞ்சுச்சா? என்ன வசனங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவைகள் நமக்கு ஜீவனை உண்டாக்குமாம். அப்புறம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆன்மீக முயற்சியை செய்யுங்க. ஆன்மீக முயற்சி அற்பமா எண்ணிராதீங்க. வியாதியோடு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப ஜெபிக்க வரமாட்டேங்குது, ஜெபிக்க வரல, வேதம் வாசிக்க வரல, மாத்திரை சாப்பிட மட்டும் வருது, அதெல்லாம் தப்பு. அப்படின்னா தூரமா போகும் சுகமும் பலனும். அதோடு சேர்ந்து இதையும் என்ன செய்யணும்? இன்னும் சொல்ல போனா இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அப்புறம் கூடவே கூடவே சொல்லுங்க சத்தமா, சரீர முயற்சி தேவை. தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? 1 தீமோத்தேயு போன வாரம் நம்ம சிந்திச்சோம். என்னது? என்ன சிந்திச்சோம்? இப்ப என்ன பேசணுமோ அதுக்கு லிங்கா இருக்கிறதா வரணும். ஆமா, இப்ப இன்னொரு காரியத்தை சொன்னேன். எது? என்னவா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. வாசிங்க, 4:8 வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்னங்க? என்ன அர்த்தம் அப்படின்னா? பிரயோஜனம் இல்லாம இல்ல, கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. ஆனா நம்ம அதைத்தான் ரொம்ப செய்யறோம். எப்படி? அதைத்தான் என்ன செய்யறோம்? ரொம்ப. ஆன்மீக ஆவிக்குரிய முயற்சியின் தேவை, அப்புறம் சரீர முயற்சியும். இந்த பக்தன் யாரு? தீமோத்தேயுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் வைத்த வலி நல்லா. அப்ப மூத்த தேவ ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஆலோசனை சொல்றதோடு கூட சரீர முயற்சிக்கான விஷயத்தையும் சொல்றாரு. வாசிங்க 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடும் பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் குடித்து கூட்டிக்கொள். அப்போஸ்தலன் தான் சொன்னாரு சரீர முயற்சி. ஆனா இங்க என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? பிரயோஜனமே இல்லாததல்ல, அதுல கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்றாரு, அப்பா நீ கொஞ்சம் அடிக்கடி வீக் ஆயிடுறல, ஆகவே நீ என்ன பண்ணிக்க, கொஞ்சம் திராட்சை ரசம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய முயற்சியும் தேவை. நல்லா ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க, சுகம் கொடுங்க, எனக்கு என் பலவீனம் நீங்க செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கூடவே சரீர முயற்சியும் கொஞ்சம் செய்யுங்க. என்ன சரீர முயற்சி? உங்க ஆரோக்கியத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்க ஆரோக்கியத்திற்கு சொல்லுங்க. சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, ஞானமா இருங்க. கொஞ்சமாவது இந்த சரீரத்தை ஃபிட்டா வைக்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரமோ 20 நிமிஷமோ காலையோ மாலையோ வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. மாத்திரையத்தான் ரொம்ப முக்கியப்படுத்துறோம், இதெல்லாம் செய்யறது கிடையாது. வாக்கிங் போறது அல்லது சாப்பாடு விஷயத்துல சில விஷயங்களை பண்றது, அதை யாருமே முக்கியப்படுத்துறல. அந்த நேரம் பசி எதையாவது உள்ள அனுப்புன்னு அடிச்சு வெளுத்துறது. அப்புறம் ஐயோ இங்கிட்டு பிடிக்குது, ஐயோ அங்கிட்டு பிடிக்குது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க விட்டாதான் அதுவும் விடும். கொஞ்சமாவது ஞானம் வேணுமா இல்லையா? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்னையே சொல்லல. எந்த காரியத்தை சாப்பிட வேண்டும், எந்த காரியத்தை சாப்பிடக்கூடாது என்பதிலே உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடு வச்சுக்கணும். ஊழியக்காரோ அல்லது ஊழியக்கார அம்மா வந்து ஏம்மா இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதங்களா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. டீச் பண்ண முடியும், ஆவியாவுடைய உதவியோடு போதனை செய்ய முடியும்.
போதனையை நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும், பிடிச்சுக்கணுங்க. ஆமாவா இல்லையா? ஐயோ வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு 7 நாள் வச்சிருந்து சாப்பிடுறது. எத்தனை நீங்க சிரிக்கிற பார்த்தா எல்லாருமே அந்த கேஸ் தான் போல. ஐயோ வேஸ்ட் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். வேஸ்ட் ஆக்காம ஆக்குங்க. ஒரு பிராட் மைண்டோட நிறைய ஆக்கிறது. அப்புறம் ஐயோ வேஸ்ட் ஆயிரும். அம்மாவை தான் சாப்பிட சொல்றாங்க. யார? அம்மாவை. சில நேரம் அம்மா அப்பா கிட்டையும் தள்ளிடுறாங்க. அப்புறம் அங்க கஷ்டம் இங்க கஷ்டம்னு ஐயோ உடம்பு ஒரு மாதிரி கூதுன்னு வருது. என்ன கூதுன்னு? குதுன்னு வருது. ஐயோ கஷ்டமா இருக்கு. யாரு சாப்பிட சொன்ன அப்படி? அப்புறம் ஆயிலையே பொரிச்சு சாப்பிடுறது. ஏன் வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதனால வீட்டில் நான் பொரிச்சுக்கிறேன். எப்பயாவது சாப்பிட்றது தப்பு இல்லைங்க, எப்பயுமே சாப்பிட்றது தப்பு இல்லையா? அப்புறம் எப்பயுமே என்வி தான். வெஜ்ஜு அது நமக்கு பீடிக்காது. காய்கறிலாம் வேண்டாம், கீரை அது வேண்டாம், பாவக்காய், பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு அது இது ஒண்ணுமே வேண்டாம். வாய் சொல்லும், சுகமும் வேண்டாம். சொல்லுமா சொல்லாதா? சரீர முயற்சியை கொஞ்சம் ஞானமா எடுங்களேன், கொஞ்சம் அறிவா இருங்களேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஞானமுள்ள இருதயம் உங்களுக்கு எனக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிசாசு தூண்டி விடுவான். எதை? அதை இதையும் சாப்பிட வைக்கிறதுக்கு. ஏவாளை தூண்டுனா விழுந்து போச்சு, முழு உலகமும் விழுந்து போச்சு. நம்ம அதை இதையும் சாப்பிட்டு குடும்பம் விழுந்து போகுது. வர்ற காசு பூரா எங்க? ஆஸ்பத்திரிக்கு. ஐயோ ஊசி, ஐயோ மாத்திரை, ஐயோ அதுக்கு இதுக்கு. ஏவாள மாதிரி இருக்காதீங்க. பாட்டியம்மா தான், ஆனா அந்த பாட்டியம்மா சொல்ல கேட்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. தேவ பக்தியா ஆவிக்குரிய பிரயாசமும் படுங்க. அப்புறம் இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடாதீங்க ப்ளீஸ். வாரம் விலையேற பெற்ற ஆலோசனையை அவர் பேசிட்டே இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை ஃபாலோ பண்ண பாருங்க. இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்து முடிப்போம். மார்க் 1:45 வாசிங்க. மார்க் 1:45 வேகமா சீக்கிரம். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இங்க கவனிங்க. அவன் வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கு நாங்க கேட்டுட்டு போறான். அவர் ஆரோக்கியப்படுத்திட்டு சொல்றாரு, நீ போய் இது யார்கிட்ட என்ன செய்யாத, சொல்லாத. அவர் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. ஆனா பாவமாய் அவர் அதை பார்க்கல. ஏன் சொல்றாரு? அதை அங்கேயே நம்ம வாசிக்கிறோம். அப்படி சொல்லி கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயா அவரால் இருக்க முடியாது. இன்னும் பல ஊர்களுக்கு அவர் போகணுமே, அந்த உணர்வோடு தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அவன் வாய் சும்மா இருக்குமா? ஏன்னா அவன் குஷ்டரோகியா இருந்தத ஊர் என்ன செஞ்சிருக்கு? பார்த்துருக்கு. அவன் போன உடனே சிலர் ஒருவேளை கேட்டிருப்பாங்க, ஏன் நீ அவன் தானே, என்ன ஒண்ணுமே புண்ணெல்லாம் ஆறிடுச்சா? அப்ப சொல்ல ஆரம்பிச்சவன் அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தேவன் பாவமா பார்க்கல, அதை விட்டுட்டாரு. சரி சொல்லுப்பா, நான் அதுக்கு தானே வந்தேன். சுகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பா வரும், நிச்சயமாய். ஆனால் கூடவே அவரை பற்றி பல இடங்களுக்கு சொல்ல தீர்மானிங்க. ஆமென். என்னங்க? அவர் உங்களுக்கு செய்ததை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அவரை அநேகர் தேடி வரும்படி செயல்பட ஆரம்பிங்க. பாருங்கள், கிடைத்த ஆரோக்கியத்தையும் கிடைத்த அந்த தேவ சுகத்தையும் அவருக்காக பயன்படுத்துங்க. அப்பதான் அந்த சுகம் என்ன செய்யும்? ஸ்திரமா நிற்கும்.
அப்பதான் சிரமம். ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு எனக்கும் நல்ல பலனையும் சுகத்தையும் அவர் உண்டு பண்ண, நம்ம சில நேரம் அவருக்காக வாழாது இருக்கிறபடினாலே அந்த சுகம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை இழக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம தேவனுக்கென்று அந்த சுகத்தை ஆரோக்கியத்தை உபயோகப்படுத்துங்களேன், அந்த சுகம் ஸ்திரமா இருக்கு. ஆமென். அது அப்படியே நிற்கும், நல்லா இருப்பீங்க. இவன் அப்படிதான் செஞ்சான், போய் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வாயை தரங்க, உங்க வீட்டாருக்கு சொல்லுங்க, உங்க வீட்டு ஆட்களுக்கு சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். அதை அவர் பாவமாக அங்கே பார்க்கவில்லை. அவரை பற்றி அறிவிங்க. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நீங்கள் அதை செய்தால் இன்னும் அவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை, இவனுக்கு இந்த 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 தேவ பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தா எனக்காகத்தானே ஓடுறாங்க, அப்ப இன்னும் என்ன செய்வோம், நல்லா செய்வாரா மாட்டாரா? செயல்படுங்க. இறுதியாக மத்தேயு 8:4 வாசிங்க வேகமா. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். சுகத்தை பெற்ற பின் அவர் கூறுகிற விஷயம், எப்பா ஆசாரியனுக்கு போய் நீ என்ன செய்யணும், உன்னை காட்டணும், இதெல்லாம் செய்கின்றார். என்ன, நன்றியா வாழ முயற்சி பண்ணுப்பான்றார். இவ்வளவு நாள் நீ யாரா இருந்த? குஷ்டரோகியாய், ஒரு வியாதியஸ்தனா இருந்த. இப்ப நான் உனக்கு சோகம் எடுத்துட்டேன், நீ ஆசாரியன்ட்ட போ, இத செலுத்து. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, சுகமும் பலனும் யாரை தேடி வரும் தெரியுமா? நன்றி உணர்வு யாருக்கு இருக்கு அவங்கள தேடி வரும். யாருக்குங்க? ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி கொடுத்தும் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த நன்றி உணர்வு இல்லாதிருக்கிறபடினாலே தான் ஆரோக்கியங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய ஆரம்பிக்கிறது. நன்றி வாழ்க்கை வாழுங்கள். நன்றி காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று செலுத்துங்கள். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, 4 விஷயத்தை பார்த்தோம். ஒன்று அவர் சித்தத்துக்குட்பட்டு வாழ்வது. 2வது ஆவிக்குரிய பிரயாசமும் சரீர பிரயாசமும் முயற்சி தேவை. அடுத்து 3வது அவரை பற்றி எல்லாரிடத்திலும் அறிவிக்க பிரயாசப்படுங்கள். 4வது நன்றியாக இருக்க, நன்றி வாழ்க்கை வாழுங்கள். நன்றி காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். சுகமாய் நிச்சயமாய் இருப்போம். நாம் சுகமாய் இருப்பது அவருடைய சித்தம். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில்